மெட்ராஸ் உருவாவதற்கு முன்பாக டச்சுக்காரர்களின் முக்கிய குடியிருப்பாக விளங்கிய பழவேற்காடு சென்னையின் தாகம் தணிக்கும் முக்கிய ஏரிகள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள் என அனைத்து வளங்களையும் கொண்டதாக விளங்குகிறது திருவள்ளூர் மக்களவை தொகுதி. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மனிதர் வாழ்ந்த கூடியம் குகை, ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை, ரயில் பெட்டி தொழிற்சாலை, மாதவரம் பால் பண்ணை, பழவேற்காடு சுற்றுலா தலம், திருவள்ளூர் வீரராகவர் பெருமாள் கோயில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில், சிறுவாபுரி முருகன் கோயில், பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில், புட்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் மற்றும் கும்மிடிப்பூண்டி, திருமழிசை, காக்கலூர் தொழிற்பேட்டைகள் இத்தொகுதியின் அடையாளங்களாக திகழ்கின்றன. ஆரணி, கொச்சஸ்தலை, கூவம் ஆகிய 3 ஆறுகளும் 800க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களும் இத்தொகுதியின் செழிப்புக்கு வளம் சேர்ப்பதாக அமைந்துள்ளன. திருவள்ளூரில் அதிக அளவில் தடுப்பணை கட்ட வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதேபோன்று கூவம் ஆறு தொடங்கும் பகுதியில் உள்ள பேரம்பாக்கத்தில் தடுப்பணை கட்டினால் அப்பகுதியை சுற்றியுள்ள 20,000 ஏக்கர் விவசாய விளை நிலங்கள் பயன்பெறும் என்பதும் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. இருளஞ்சேரியில் இந்த கூவம் ஆற்று இருக்குது, பேரம்பாக்கம் ஒட்டி கூவம் ஆறு போகுது. அந்த ஆறில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல வேலிங்க இடத்தெல்லாம் தள்ளிட்டு சுத்தம் பண்ணி நல்லா பெருசாக பள்ளம் போட்டு பள்ளம் எடுத்துகிட்டு ஒரு செக் டேம் ஒன்று கட்டி கொடுத்தா இதை சுற்றி ஒரு 5,000 விவசாயி 6,000 விவசாயி பலன் அடைவாங்க. கோவை எக்ஸ்பிரஸ், பிருந்தாவனம் மற்றும் இன்டர்சிட்டி உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் திருவள்ளூரில் நின்று செல்ல வேண்டும் என்பது பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கை. இதுபோல் ஆவடி, கும்மிடிப்பூண்டியிலும் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. மேலும் வேப்பம்பட்டு, செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே 15 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் இந்த பிரிட்ஜு கட்டவே இல்லை. பிரிட்ஜு கீழே இந்த பாலம் ஓடுதில்ல, இந்த பாலத்தில் ஃபுல்லாக தண்ணி, 2 வீலர் சுத்தமாக போக முடியல. இப்போ கூட நாங்கள் மாட்டிட்டு உள்ள தண்ணி அப்படியே வண்டி இறங்குது. வேப்பம்பேட்டில் லாரி மாட்டி அது ரொம்ப இஷ்யூ ஆச்சு. அதனால் ஸ்கூல் பசங்க கூட போகிறது கூட இப்போ பஸ்ஸு கூட இதனால் சுற்றிட்டு அந்த அரண்வாயில் வழியாக தான் வருது. இந்த சைடு வர மாட்டேங்குது. ஸ்கூல் பசங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. திருவாலங்காட்டில் உள்ள திருத்தணி சர்க்கரை ஆலையில் இயந்திரங்கள் அடிக்கடி பழுதாவதால் ஆலைக்கு தினந்தோறும் கொண்டு வரக்கூடிய கரும்புகள் வெயிலில் காய்ந்து வீணாகி நஷ்டம் ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் சர்க்கரை ஆலையை மேம்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். அரசு கொடுக்குறது 3,000 ரூபாய் தான் எங்களுக்கு கொடுக்குது கரும்பு கொள்முதல் இல்லையா. இது 2,000 ரூபாய் நாங்கள் வெட்டுக்குள்ளேயே எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் பெருத்த நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கோம் கரும்பு விவசாயிகள். ஆனால் நாங்கள் இந்த ஃபேக்ட்ரி மேம்படுத்தணும். தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாக அந்த கோரிக்கை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறோம். இன்னும் கூட அது நிறைவேற்றப்படவில்லை. ஊத்துக்கோட்டை, திருமழிசை, காக்கலூர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஆதி மனிதன் வாழ்ந்த கூடியம் குகை வரலாற்று சிறப்புமிக்க இடமாக உள்ளதால் அதனை மேம்படுத்தி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சுற்றுலா தலமாக உருவாக்கி தர வேண்டும் என்பது மற்றும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் பகுதியை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேம்படுத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூரின் மையப்பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய மேம்பாலங்கள், தேசிய நெடுஞ்சாலை பணிகள் ஆகியவற்றை விரைவுபடுத்த வேண்டும், திருக்கட்டுப்பள்ளி அதானி துறைமுக திட்டத்தை கைவிட வேண்டும், கடம்பத்தூர், கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியாக இருந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் 2009 திருவள்ளூர் மக்களவை தொகுதியாக மாற்றப்பட்டது. இத்தொகுதியில் பூந்தமல்லி, ஆவடி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மாதவரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் மொத்தம் 20,58,098 வாக்காளர்கள் உள்ளனர். இத்தொகுதி ஆந்திரா எல்லையை ஒட்டி உள்ளதால் தெலுங்கு பேசும் மக்களும் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் பெயர் மாற்றத்திற்கு முன்பிருந்து இதுவரை 7 முறை காங்கிரஸ் கட்சியும் 6 முறை திமுகவும் 4 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2019 தேர்தலில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். அவர் 7.67 லட்சம் வாக்குகளை பெற்றார். அதிமுகவின் வேணுகோபால் 4.10 லட்சம் வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இம்முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் களமிறக்கப்பட்டுள்ளார். இதுபோல் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பியும், பாஜக வேட்பாளராக பால கணபதியும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜெகதீஷ் சந்தரும் போட்டியிடுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.